வணக்கம் நேர்களே. பி குருஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை நான் வரவேற்கிறேன். நான் சேதுராமன். இன்று என்னோடு மீண்டும் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள். அவரை நாம் சந்திக்கலாம், நடப்பு விஷயங்கள் குறித்து விவாதிக்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் சேதுராமன். வணக்கம், நல்லா இருக்கேன் சார். 3 முக்கியமான விஷயம். அதுல முக்கியமான விஷயம் எதுன்னு உங்களுக்கே தெரியும். நேற்று நடைபெற்ற பாராளுமன்றத்துல அறிவிக்கப்பட்ட இந்த பட்ஜெட், குறிப்பா நிர்மலா சீதாராமன் அவர்கள் நடுத்தர வகுப்பை கருத்தில் கொண்டு இந்த பட்ஜெட்டை சமர்ப்பித்திருக்கிறார்னு சொல்றாங்க. அது உண்மையா? சேதுராமன், நிர்மலா சீதாராமனோட இது 8வது பட்ஜெட். அப்போ இதுவரையில் பாத்தீங்கன்னா விடாம பிரேக் இல்லாம ஒரே அரசில் ஒரே பிரதமர் கீழே பட்ஜெட்டை வருடா வருடம் பிரசன்ட் பண்ணியிருக்காங்க நிர்மலா சீதாராமன். இந்த கிரெடிட் இருக்கு பாருங்க, வேற எந்த ஃபைனான்ஸ் மினிஸ்டரும் கிடையாது. இதுவரையில் ரொம்ப அதிகமாக பட்ஜெட் பண்ணது மொரார்ஜி தேசாய். மொரார்ஜி தேசாய் 10 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணியிருக்காரு, 2 பிரதமருக்கு தலையில. ஒன்று ஜவஹர்லால் நேரு தலைமையிலையும் பிரதமராக இருந்த பொழுது, இன்னொன்று லால் பகதூர் சாஸ்திரி தலைமையிலையும். பி சிதம்பரம் 9 பட்ஜெட் பிரசன்ட் பண்ணியிருக்காரு. அவரும் பார்த்தீங்கன்னா ஒரு தரம் இந்த கவர்மெண்ட் கீழே பண்ணாரு. இப்போ தேவகவுடா, ஐகே குஜ்ரால், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அவரும் 2 பிரதமர் கீழே பண்ணியிருக்காரு. பிரணாப் முகர்ஜி அவரும் 2 பிரதமர் கீழே பண்ணியிருக்காரு. அதாவது அதிகமாக பண்ணிட்டது மொரார்ஜி தேசாய் 10, அது 2 பிரதமர். அதுக்கு பிறகு 9 சிதம்பரம், 2 பிரதமர். அதுக்கு பிறகு பிரணாப் முகர்ஜி 7. ஆனால் நிர்மலா சீதாராமன் 8 தரம் பண்ணியிருக்காங்க. இந்தியாவோட முதல் விமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர், உமன் ஃபைனான்ஸ் மினிஸ்டர்ல முதல் இது அவங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா அந்த இதில் பார்க்கும்பொழுது தனி ஒரு சரித்திரம் இது. ஷி ஹஸ் கிரியேட்டட் ஹிஸ்ட்ரி. அதில் இப்போ வருவோம் பட்ஜெட்டில். அதாவது எது இப்போ பிப்ரவரி 1ஆம் தேதி பாராளுமன்றத்தில் வைக்கப்பட்டதோ, அதில் பெரிய நியூஸ் என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, பெரிய ஹெட்லைன்ஸ், தலைப்புச் செய்தி என்னன்னா 1 லட்சம், அதாவது என்ன சொல்வது, 12 லட்சம் வரை நீங்கள் உங்கள் சம்பளம் இருந்ததுன்னா நீங்கள் ஒன்றுமே கட்ட வேண்டாம். வருடத்துக்கு 12 லட்சம்னா இந்த மாதம் 1 லட்சம். அது கூடவே 75,000 ஒரு ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் இருக்குது. அதாவது 12 லட்சம் 75,000 நீங்கள் சம்பாதிச்சீங்கன்னா ஒன்றும் கட்ட வேண்டாம். அதுக்கு பிறகு ஸ்லாப் வச்சிருக்காங்க, அது ஏறிட்டே போகிறது, ஒரு ஸ்லாபை ஏறுறது. அதுலேயும் பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே எவ்வளோ இருந்தாலும் சரி, அதுக்கு தகுந்த மாதிரி அந்த ஸ்லாப் தகுந்த மாதிரி கட்டணும். அப்படி பார்த்தா கூட 24 லட்சம், அதாவது 24 லட்சம் நீங்கள் கட்டினா கூட என்ன பார்க்குறீங்க, 24 லட்சம் கட்டினா கூட உங்களுக்கு எவ்வளோ டேக்ஸ் வரும்? அதுல நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 24 லட்சம் சம்பாதிச்சிங்கன்னா உங்களுக்கு அதுலேயும் பெனிஃபிட் வருது. 1,10,000 உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். அண்ட் 13.2% டேக்ஸ் கட்டி. அதாவது மத்திய வர்க்கம்ங்கிறது, அதாவது நடுநிலை வர்க்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கவர் பண்ணியிருக்காரு. இது அவசியமா, இது தேவையா, இது இவளுக்கு இவ்வளோ கொடுத்துட்டீங்கன்னா என்ன, அதனால மற்றதெல்லாம் குறைஞ்சி போச்சு அப்படின்னு எதிர்கட்சிகளோட குற்றச்சாட்டு. பட் அதுல என்னன்னா, தொடர்ந்து 2014 பிரதமர் மோடி மீது ஒரு குற்றச்சாட்டு என்ன, மத்திய வர்க்கத்திலிருந்து எங்களை கவனிக்கே கிடையாது, நாங்க தான் ரொம்ப உற்சாகமா பிஜேபிக்கு ஓட்டு போட்டோம், மிடில் கிளாஸ். 2014 விடாம நம்ம பிஜேபி ஆதரிச்சிட்டு இருக்கோம், பிரதமர் மோடி ஆதரிச்சிட்டோம், நமக்கு ஒண்ணுமே கிடைக்கல அப்படின்னு மத்திய வர்க்கம் ரொம்ப புலம்பிட்டு இருந்தாங்க. அதுல ப்ரொஃபஷனல்ஸ் வராங்க, ஐடில வேலை செய்யறவங்க வராங்க, பல செக்டர்ல வேலை செய்யறவங்க. இன்னைக்கு பாருங்க, இப்போ நம்ம சென்னையிலேயே தமிழ்நாட்டிலே பார்த்தீங்கன்னா பல பேருக்கு 50,000 சம்பளம், 60,000 சம்பளம், 70,000 சம்பளம் இப்படி இருக்குது. அதுல அதாவது இதுவரையில் 7 லட்சம் வரையில் நீங்க சம்பாதிச்சதுன்னா கட்ட வேண்டாம். பட் நிறைய பேருக்கு ஏதாவது ஒரு வேற ஃபார்ம்ல வருது, போனஸ் வருது, இது வருது, எஸ்கிரேஷியா ஏதாவது வருது, எது வந்தாலும் உங்களுக்கு ஏறிடுறது. அதுல என்ன பார்த்தீங்கன்னா இது ஒரு பெரிய பெரிய சேஞ்ச். இத்தனை நாளா மத்திய வர்க்கம் புலம்பிட்டே இருந்தது, நம்மளை இக்னோர் பண்றாங்க, நம்மளை கண்டுக்கிறது இல்லை, நமக்கு ஓட்டு கிடையாது, எது செஞ்சாலும் இவங்க கீழ்த்த ஏழை மக்களுக்காக செய்யறாங்க, எல்லாமே ஓரியன்டட் டுவர்ட்ஸ் எஸ்சி எஸ்டி ஓபிசி அப்படி போயிட்டு இருக்கு, நமக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்கிறது வருத்தப்பட்டிருந்தாங்க மிடில் கிளாஸ். அதுல ஒரு பெரிய மாற்றம் என்ன, அவங்க கைக்கு பணம் வந்துருச்சு.
இந்த தடவை என்ன மோடி நினைக்கிறாருன்னா, பிரதமர் மோடி இதுவரையில் நம்ம கவர்மெண்ட் தரப்புல நிறைய செலவிச்சுட்டே இருந்தாங்க. கோவிட் காலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ம்பாங்க. கவர்மெண்ட் நிறைய செலவழிக்க என்ன ஆகும்னா, அதனால கான்ட்ராக்ட்ஸ் வரும், அதில் எக்கானமி புஷ் ஆகும், அதில் டிமாண்ட் ஏறும், ஐரனுக்கு, ஸ்டீலுக்கு, இதுக்கெல்லாம் ஏறும், அதில் பொருளாதாரம் வளருங்கிறது ஒரு இது இருந்தது. அது கடந்த 2014 நடந்துட்டு இருக்கு. கோவிட் காலகட்டத்துக்கு பிறகு 100 லட்சம் கோடி இதுல அதுல பாத்தீங்கன்னா 1 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ல 1 லட்சம், இப்போ 99,000 crores இப்போ ஸ்பெண்ட் பண்ண போறாங்க. 1 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு. அந்த 1 லட்சம் கோடி குறைஞ்சிருக்கு என்ன கேட்டீங்கன்னா, இங்க 1 லட்சம் கோடி ரெவென்யூ போறது. இந்த 12 லட்சம் வரையில் உங்களுக்கு வரி கிடையாது சொன்னதுனால போறது. இதுல என்ன எதிர்பார்க்கறாங்க கவர்மெண்ட்? 2 விஷயம் எதிர்பார்க்கறாங்க. என்ன? ஒண்ணு, மக்கள் கையில பணம் அதிகம் வரும். மக்கள் கையில அதிக பணம் வந்துன்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவாங்க, தங்களுக்கு தேவையான சிலோட இதெல்லாம் கொஞ்சம் கம்ஃபர்ட் பண்ணிப்பாங்க, கொஞ்சம் சேமிப்பும் இருக்கும். அது ஒண்ணு. 2வது என்ன யோசிக்கிறாங்க, இவங்க செலவழிக்கிறதுனால இதனால ஒரு டிமாண்ட் கிளம்பும். அது கிராமப்புறத்துலயும் டிமாண்ட் வரும், உங்களுக்கு ரூரல் ஏரியாஸ்லயும் வரும், அர்பன் ஏரியாஸ்லயும். இதனால ஒரு பொருளாதாரத்துக்கு ஒரு புஷ் இருக்கும். ரொம்ப யோசிச்சுதான் செஞ்சிருக்காரு பிரதமர் மோடி. பாருங்க, புது ஐடியாஸை நம்ம ஏன் ட்ரை பண்ணக்கூடாது? நம்ம கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணி பார்த்தா, ஆனா இண்டஸ்ட்ரி அதை மேட்ச் பண்ணல. பிரதமர் மோடிக்கு என்ன வருத்தம்னா, நம்ம இவ்வளவுலாம் கொடுக்குறோம், ஆனா இந்த பெரிய பிசினஸஸ் எல்லாம் ஒன்னும் இன்வெஸ்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க. இன்னும் பார்த்துட்டே இருக்காங்க, இன்னும் நல்ல காலம் வரும், இன்னும் நல்ல காலம் வரும், காத்துட்டே இருக்காங்க. அவங்க இதோட ஒன்று இம்ப்ரூவ் ஆகட்டும், நம்ம எது கமிட் பண்ணிட்டோம். ஆனா கவர்மெண்ட் பாருங்க, பேங்க் மூலமாக அது இந்த தரம் பார்த்தீங்கன்னா, இதை தவிர்த்து பல விஷயங்கள் இருக்கிறது. சிறு தொழிலுக்காக, விவசாயத்துக்காக, மீனவர்களுக்காக. இந்த தடவை புதுசாக காய்கறி பழ வகைகளை யார் இது பண்றாங்களோ அதை ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்காக வேற இது இருக்குது. திட்டங்கள், பல திட்டங்கள், பல அலோகேஷன். ஆனா போக்கஸ் இது மேல இந்த இது இருக்கிறது. காரணம் என்னன்னா, முதல் முறையாக இது நடக்கிறது 2014 பிறகு, அதாவது 11 ஆண்டு காலம் பிறகு நடக்கிறது இது. அதனால இது ஒரு பெருசாயிடுச்சு. இதுல ரொம்ப அதிர்ச்சியாய் போனது யார் கேட்டீங்கன்னா, எதிர்கட்சிகள். அவங்க தொடர்ந்து என்ன விமர்சனம் பண்ணின்றாங்க, லாஸ்ட் யாருமே சந்தோஷப்படுறது இல்ல, ஏழைக்கு கொடுக்கிற பணம் பத்தல, விவசாயி கூட பணம் பத்தல, மத்திய வர்க்கத்துக்கு யாவனும் கவனிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. நீங்க பட்ஜெட் வரதுக்கு முன்னாடியே சொல்லிடலாம் எதிர்கட்சிகளோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்னு. அவங்க பட்ஜெட் படிக்கவே வேண்டாம், அது படிக்காம அதை தயார் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்ப இந்த பட்ஜெட்ல அவங்க அதை எப்படி வரவேற்க முடியாது? இவங்க என்ன நினைச்சிருந்தாங்க, இந்த மாதிரி கொடுத்து ஜெயிக்கிறது இது நம்ம கலை, இது எப்படி பிஜேபி பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு ஒரு பெரிய ஷாக். இப்ப டெல்லி தேர்தலில் பாருங்க, மகளிருக்கு கொடுக்கறது கர்நாடகாவில் ஆரம்பிச்சாங்க காங்கிரஸ், தெலுங்கானால பண்ணாங்க, இமாச்சல்ல பண்ணாங்க. நம்ம தான் பண்ணுவாங்கன்னு நினைச்சாங்க. பிஜேபி தலைவர்கள் சொன்னாங்க மேலிடத்துக்கு, தேர்தலில் இப்படி எல்லாரும் கொடுத்துட்டு போனா நம்ம கொடுக்கலன்னு நம்ம கெட்ட பேர் வந்து நம்மளை தோக்கடிச்சிருவாங்க. மக்கள் யாரு கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு ஓட்டு போடுறாங்க. சோ அது ஒரு திட்டமா கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு நீங்க பாத்தீங்க, மத்திய பிரதேஷ், ராஜஸ்தான், சத்தீஸ்கர், அது பிறகு ஹரியானா, மகாராஷ்டிரா பிஜேபி ஜெயிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்ப இதனால காங்கிரஸுக்கு அதிர்ச்சி. என்ன பண்றது, நம்ம கொடுக்கறோம்னா அதுக்கு மேல கொடுக்கறாங்க, நல்லா கொடுக்கறாங்க, அது கொடுத்தும் காமிக்கிறாங்க. இப்ப இந்த மத்திய வர்க்கத்தை கொடுத்த பிறகு என்ன பண்றது தெரியல. எதிர்கட்சிகள் நீங்க கேட்டீங்கன்னா ரொம்ப ஷாக்கு. ப. சிதம்பரம் பிரஸ் கான்ஃபரன்ஸ் டெல்லியில வச்சுட்டு எல்லாம் சொல்றாரு. பட் மக்களை நீங்க எதை நீங்க எவ்வளவு விமர்சனம் பண்ணாலும் ஏத்துக்க மாட்டாங்க. எங்களுக்கு இத்தனை நாள் கழிச்சு கிடைச்சிருக்கு, ஆஸ் இஃப் நம்மளாம் மேட்டரே கிடையாது, நம்மகிட்ட ஓட்டு கிடையாதுன்னு நினைச்சிருந்தாங்களா? ஆனா மிடில் கிளாஸுக்கு தான் எப்போதும் இன்ஜின் ஆஃப் growth. இப்ப பாருங்க, இதனால உடனடியாக என்ன ஆகும் பாருங்கன்னா, பல செக்டர்ல இதுல ரியல் எஸ்டேட் பூஸ்ட் ஆகுங்க. நிறைய பேர் பிளாட் புக் பண்ணுவாங்க, சொந்த வீடு கட்டலாம்னு நினைப்பாங்க. சில பேர் வண்டி மாத்துவாங்க. சைக்கிள் ஓட்டு போவர் இப்ப ஒரு ஸ்கூட்டர் வாங்கலாமா, மோட்டார் சைக்கிள் வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. இத்தனை நாள் ஸ்கூட்டர்ல போனவங்க ஒரு சின்ன வண்டி வாங்கலாமான்னு யோசிப்பாங்க. இதனால டிமாண்ட் அதிகமாகும் பல பொருட்களுக்கு. ஃப்ரிட்ஜ் இல்லாதவங்க வீட்டில் ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்கலாம்னு நினைப்பாங்க. ஒரு மைக்ரோவேவ் அவன் இல்லாதவங்க அவன் வாங்கலாம்னு நினைப்பாங்க.
இந்த மாதிரி சின்ன சின்ன பொருளுக்கு சின்ன சின்ன இது பாருங்க, ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் தயாரிப்பு பண்ண இதுக்கெல்லாம் டிமாண்ட் ஏறும். சரி, என்ன தைரியத்துல மோடி இந்த மாதிரி பண்றாரு? இவ்வளவு விட்டு கொடுக்கறாரு, 1,00,000 கோடி வரையில் வரியை விட்டு கொடுக்கறாரு, என்ன இதுல பண்றாரு? அதுக்கு என்ன பதில் என்னன்னா, 2 விஷயம். இப்ப என்ன முடிவு பண்ணிருக்காங்கன்னா, மக்களை நம்ம நம்பணும். மக்களுக்கு எவ்வளவு ரிலீஃப் கொடுக்க முடியுமோ கொடுத்தாங்கன்னா, அவங்க எவ்வளவு சம்பாதிக்கிறாங்களோ பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா அவங்க வரி கட்டிடுவாங்க. அதாவது டாக்ஸேஷன் த்ரூ ட்ரஸ்ட். இதுதான் நேத்திக்கு நிர்மலா சீதாராமன் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. நாங்க நம்பிக்கை மூலமாக வரி செலுத்துவாங்கன்னு ஒரு நம்பிக்கையில தான் இதை கொண்டு வரோம். அதனால இனிமே பார்த்தீங்கன்னா ஐடி டிபார்ட்மெண்ட் ரெய்ட் ஃபைட் எல்லாம் தேவையில்லை. யார? மத்திய வர்க்கத்துக்கு. நீங்க டாக்ஸ் கட்டாம டெபாசிட் நிறைய சம்பாதிச்சீங்கன்னா அது அரசுக்கு தெரிய வரும், ஐடிக்கு தெரிய வரும். அது வேற விஷயம். அதுலயும் உங்களுக்கு 4 வருஷம் டைம் கொடுக்குறாங்க. நீங்க ஏதாவது விட்டு போன வரி இருந்தா கட்டுங்க. பேசிக்கலி என்னன்னா, ஒரு கார்டியலா கம்ப்ளைன்ஸ் வரணும். நீங்களே சொல்வீங்க, நேரம் கட்டிட்டு போறோம், ஜஞ்சட் விட்டுது, எதுக்கு மறைக்கணும்? அதுக்கு ரெய்டு எல்லாம் இந்த பெரிய பெரிய மந்திரிகள் எல்லாம் பண்ற கூத்து இருக்கு, அதுக்கெல்லாம் ரெய்டு இல்லாம இருக்குமா? அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல. அது வேற விஷயம், இது வேற விஷயம். இது வரி கட்டின பணம், பேஸ்லி சேலரிட் கிளாஸ். அவங்களுக்கு எங்க சம்பளம் வாங்குறோம் அவங்கள பிடிச்சிட்டு தானே சம்பளத்தை கொடுக்குறான். டாக்ஸ் டிடக்ஷன் ஆயிடுறது. ஸோ இந்த மாதிரி வர்க்கத்துக்கு ஒரு மாற்றத்தை கொடுத்ததுல பார்த்ததுனால என்ன ஆகுது, எதிர்கட்சிகள் என்ன சொல்றாங்க, இல்ல இதை நம்ம நினைக்க வேண்டாம், மிடில் கிளாஸ் தான். ஏன்னா பாருங்க, மற்ற ஸ்கீம்ஸ் இருக்குது. அதுல விவசாயிகளுக்கு பாருங்க, அதாவது தன் யோஜனான்னு வேறு பண்றாங்க. விவசாயிகள் அதிகமா உற்பத்தி பண்ணணும், அந்த அதிகமா உற்பத்தி பண்ணி அவங்களோட பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆனோம்னு அதுக்கு ஒரு ஸ்கீமு. அவங்களுக்கு கடன் கிடைக்கிறது ஈஸி, கிசான் கிரெடிட் கார்டு, அது மூலமா பணம் அதிகமா கிடைக்கணும். எல்லா வர்க்கத்தையும் டச் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி விமன் இவங்க இருக்காங்க பாருங்க, தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆண்டர்பிரினர்ஸ், விமன் ஆண்டர்பிரினர்ஸ். அவங்களுக்கு இப்ப ஸ்டார்ட் அப் இந்தியா அந்த மாதிரி ஏதாவது புதுசா ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஈஸியா லோன் கிடைக்கும். அதாவது எல்லாருமே வேலை தேடாம தானே சொந்தமா ஆரம்பிக்கலாமே. அந்த உற்சாகத்தை மீண்டும் கலப்புறதுக்கான இது ஒரு பெரிய பட்ஜெட். அதுதான் இது பெரிய போல்டு பட்ஜெட். ஒரு பக்கம் வரி விட்டு கொடுக்கிறது, இன்னொரு பக்கம் இன்னும் நிறைய நிதி ஒதுக்கீடு இந்த மாதிரி புது இடங்களுக்கெல்லாம். அதாவது என்னங்க சேதுராமன், நான் அதை இதுவா சொல்ல விரும்புறேன் என்னன்னா, ஒரு சுருக்கமா சொல்ல போனா என்ன, ஒண்ணு மக்கள் கையில இன்னும் அதிகமா பணம் இருக்கணும்னு நினைப்பது. 2வது, இவ்வளவு திட்டங்கள் இவ்வளவு ஒதுக்கீடு பிறகும் பாத்தீங்கன்னா வரவு செலவு இருக்கு பாத்தீங்களா. அதாவது இவ்வளவு வரவு இவ்வளவு செலவு, இந்த வரவு செலவுக்குள்ள இருக்கிற பேலன்ஸ் தான் டெபிசிட் பட்ஜெட், டெபிசிட் இருப்பாங்க, பிசிக்கல் டிசிப்ளின் பாங்க. அது ஒரு குறிப்பிட்ட ஃபிகருக்கு மேல கூடாது. ஏன்னா இது முன்னையே சட்டமே இருக்கிறது. ஃபைனான்சியல் ஹெல்த், நாட்டோட ஹெல்த்தை வச்சு பார்த்தீங்கன்னா, நீங்க எக்கச்சக்கமா கடன் வாங்கிட்டீங்கன்னா என்ன ஆகும்னா, அரசே கடன் அதிகமாக வாங்கினா விலைவாசி உயர ஆரம்பிச்சிடும், இன்ஃப்ளேஷன் ஆகிடும். அதை பேலன்ஸ் பண்ணணும். அதனால ஒரு குறிப்பிட்ட ஃபிகர் வச்சிருக்காங்க. என்ன, ஒரு 4-4.5% மேல் தாண்டக்கூடாது, 5% கீழே தான் இருக்கணும்னு. அதை பாருங்க, அதையும் மெயின்டைன் பண்றாங்க. அதனால சில திட்டங்கள்ல அலோகேஷன் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்றாங்க, தேவைப்பட்டதுன்னா ஒன்னும் அதிகமா கொடுக்கலான்னு, எதுலையும் குறைக்கல. இது ஒரு பெரிய விஷயங்க. 3வது என்ன, கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் கொஞ்சம் குறைச்சிருக்காங்க. ஆனா குறைச்சிருந்தாலும் நான் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா அது 1,00,000 கோடி மேல இருந்த குறைச்சிருக்காங்க. ஆனா அதுவும் குறைச்ச பிறகு இது 99,000 crore அப்படின்னா 99,000 கோடி. ஒரு 1000 கோடி தான் கம்மி லட்சத்தோட. இது ஒரு பக்கம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன பாக்குறீங்க நீங்க, இது அப்புறம் எந்த திட்டமா இருந்தாலும் சரி, எந்த பண ஒதுக்கீடு இருந்தாலும் சரி, பெரிய இண்டஸ்ட்ரி, சின்ன இண்டஸ்ட்ரி, ஸ்மால் இண்டஸ்ட்ரி, எல்லாத்துக்கும் என்ன பண்றாங்க, அவங்க வேலை வாய்ப்பு அதிகமா கொடுக்கக்கூடிய ஸ்கீமுக்கு அவங்க ப்ராஜெக்ட் இருந்தாதான் அதுக்கு பணம் கொடுக்குறேங்கிறாங்க. நடுவில் என்ன பண்ணாங்க, ப்ராடக்டிவிட்டி லிங்க் ஸ்கீம்னு கொண்டு வந்தாங்க. ப்ரொடக்டிவிட்டி, அதாவது பிஎல்ஐல என்னன்னா, நீங்க வேலை வாய்ப்பு அதிகமா பண்றீங்களா, ஆனாலும் உங்களுக்கு பணம் ஒதுக்கீடு அதிகம், கடன் வாங்குவது இதுன்னு. இப்ப அதை என்ன பண்ணிட்டாங்க, நீங்க புது திட்டங்கள் கொண்டு வாங்க, எங்க நிறைய பேருக்கு வேலை கொடுப்பீங்க. நீங்க நிறைய வேலை கொடுக்குற மாதிரி திட்டங்களை நீங்க அமல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேங்க்ல இருந்து நிறைய கிடைக்கும், அதுல இன்ட்ரெஸ்ட் சப்வென்ஷன் இருக்கும், பல விஷயங்கள் இருக்கும். இது ஒரு ஆஸ்பெக்ட். அதை விட கடைசியில என்ன பாத்தீங்கன்னா, 5வது பாயிண்ட் என்னன்னா,
ஒரு சீர்திருத்தம் கொண்டு வரணுங்கிறது பெரிய முடிவு எடுத்திருக்காங்க. எந்த மாதிரி சீர்திருத்தம்? இந்த டாக்ஸ் சட்டங்கள், ரெகுலேட்டரி மெக்கானிசம் சொல்லுவாங்க பாத்தீங்களா? இந்த சட்டத்தை அதாவது முன்னெல்லாம் சொல்லுவாங்க இன்ஸ்பெக்டர் ராஜ்பாங்க. முன்னால ஜிஎஸ்டிக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நம்ம ஸ்டேட் கமர்ஷியல் டாக்ஸ்காரங்க வந்து வசூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது குறைஞ்சு போச்சு ஜிஎஸ்டி வந்த பிறகு. ஜிஎஸ்டி வந்த பிறகு இந்த வசூல் குறைஞ்சு கொடுத்து, ஏன்னா எல்லாமே ஆன்லைன். நீங்க மறைச்சு கரிச்சு பண்ணீங்கன்னா எங்கேயாவது ரிஃப்ளெக்ட் ஆகும். அதனால பல பேருக்கு வருத்தம், ஐயோ அது நல்லா இருந்தது, ஏதோ கொஞ்சம் பணத்தை தள்ளிட்டு நம்ம நிறைய அமுக்க முடிஞ்சதுன்னு இருந்தது. ஆனா இப்ப என்னன்னா நீங்க எதையுமே அமுக்க முடியாது. நேர்மையா நல்ல பிசினஸ் பண்ணுங்க, வரியை கட்டுங்க, கவலை இல்லாம இருக்கு. இதுதான் இந்த கவர்மெண்ட் பாலிசி. அதுல பாத்தீங்கன்னா அதுலயும் என்னன்னா மக்கள் சொல்றாங்க ரொம்ப கன்ஃபியூஷன் இருக்குது, சட்டங்கள் காம்ப்ளிகேட்டடா இருக்குது, இதுக்கு எக்ஸம்ஷன் அதுக்கு எக்ஸம்ஷன், ஆனா அது இருக்கு இது இருக்கு, இந்த கிளாஸ் அந்த கிளாஸ், ஒரு சிஏவோட ஹெல்ப் இல்லாம ஒன்றும் பண்ண முடியாத ஒரு நிலைமை. அதை சிம்பிளிஃபை பண்ணணும்னு முடிவு பண்ணியிருக்கார் பிரதமர். அது ஈஸியா புரியுற மாதிரி இருக்கணும், சட்டம் நமக்கே புரியணும். எனக்கு வரவு இவ்வளவு, செலவு இவ்வளவு, என் ப்ராஃபிட் மார்ஜின் எவ்வளவு, என்னோட இன்கம் எவ்வளவு, நான் எவ்வளவு வரி கட்டணும். அதனால தான் பாருங்க புது டாக்ஸ் சிஸ்டத்தை தான் என்கரேஜ் பண்றாங்க. பழைய டாக்ஸ் சிஸ்டம்ல என்னன்னா நீங்க எக்ஸம்ஷன் கேட்டுக்கலாம், நான் இவ்வளவு சேவ் பண்ணேன், பிபிஎஃப்ல போட்டேன், இதுல போட்டேன், அதுல போட்டேன், இன்சூரன்ஸ்ல, அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரெயிட்டாவே என்னோட வருமானம் இவ்வளவு, இந்த ஸ்லாப், இவ்வளவு வரி. இப்ப இந்த புது 12 லட்சம் வரையில் இருக்கிற இதுக்கு வரி இல்லாம இருக்கிறது இந்த நியூ ஸ்கீம்ல தான் வரும். இது ஒரு பக்கம். சோ இதுல பாத்தீங்கன்னா என்னன்னா இந்த மாதிரி 5 அம்சங்கள் கொண்ட இந்த பட்ஜெட் மக்கள் மீது ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்காங்க. மக்கள் இதை வந்து ஏத்துண்டு, அது மத்திய வர்க்கமா இருக்கட்டும் மற்றவங்களா இருக்கட்டும், இந்த ஸ்கீம்ஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்கன்னு. அதை தவிர்த்து பாத்தீங்கன்னா இப்ப வந்து இப்ப பீகார் போல மாநிலம், ஏன்னா எல்லாரும் கனிமொழியோட சொல்றாங்க எனக்கு இது பீகார் பட்ஜெட் மாதிரி. அப்படி ஒண்ணு பீகாருக்கு பெருசா தூக்கி கொடுக்கல, அது போன பட்ஜெட்ல கொடுத்துட்டாங்க. இந்த தடவை சில முக்கிய விஷயம் பண்ணியிருக்காங்க. அதாவது என்னன்னா இப்போ பீகார்ல ஒரு மக்கானா போர்டுன்னு வைக்கிறாங்க. மக்கானாங்கிறது உங்களுக்கு ஃபாக்ஸ் நட்டும்பாங்க, தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அதை, இது பீகார்ல ரொம்ப அதிகமா ஜாஸ்தி. இப்ப எல்லாம் ஹெல்த் ஃபுட் மாதிரி சாப்பிடுறாங்க எல்லாரும். அதுக்கு தமிழ் வார்த்தை தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னு இது பார்க்கணும். அது அது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா அதை இது பண்ணலாம், இந்த பாப்கார்ன் மாதிரி தான் அது. அதில் கொஞ்சம் நெய் போட்டு மிளகு போட்டு வறுத்து அது சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும், சூடாக சாப்பிட்டீங்கன்னா நல்லா இருக்கும். ஸோ அந்த மாதிரி அது பீகார்ல 90% ஆஃப் இந்தியா ப்ரொடக்ஷன் பீகார்ல இருக்குது. அதை அதோட யார் இதை பண்றாங்களோ, அதை அந்த மக்கானா கிராப் இது பண்றவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா தே பிலாங் டு மல்லா கம்யூனிட்டி. மல்லா கம்யூனிட்டி பீகார்ல ரொம்ப பின்தாங்கியவங்க. அவங்கெல்லாம் அவங்க மீனவர்களா இருப்பாங்க, இல்லை இந்த படகோட்டியா இருப்பாங்க, அது கொஞ்சம் விவசாயம் பண்ணுவாங்க கங்கை கரை ஓரத்தில். ஸோ ரொம்ப பேக்வர்ட் கம்யூனிட்டி. ஆனால் 2.5% தான் பீகார்ல, பட் அது பொலிட்டிக்கலி ரொம்ப சிக்னிஃபிகண்ட். அவங்களுக்கு ரொம்ப நாளாக அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறதை மார்க்கெட்டிங் பண்ணி வெளியில் அனுப்பிச்சு இப்போ அந்த ஃபாக்ஸ் நட்டுங்கிறது ரொம்ப இதாகிடுது. ஸோ அப்படி இருக்கும்பொழுது இது பீகாருக்காக பண்ணியிருக்காங்க. அதை தவிர்த்து ஆல்ரெடி ஒரு ஸ்கீம் ஓடிட்டு இருக்கு, வெஸ்டர்ன் கோஸ்ட். இல்ல மக்கானாங்கிறது லோட்டஸ் சீட் ஆகுதுங்க. ஒரே நிமிஷம் நான் சொல்லிடுறேன், ஏன்னா நம்ம இல்ல மக்கானாங்கிறது இங்கிலீஷ்ல அதை இது சொல்லுவாங்க. ஆமா ஃபாக்ஸ் நட்டும்பாங்க. ஆமா அது ஏன்னா அந்த அதை தாமரை விதைன்னு சொல்லலாம், ஏன்னா அது வாட்டர் லில்லி பிளான்ட் தான். அது ஒரு விதமான வாட்டர் லில்லி பிளான்ட்ல வர இதுதான், அது விதை தான். அதாவது தாமரைனா அது வாட்டர் லில்லி, நாட் தாமரை. அது பாத்தீங்கன்னா இது ஒரு நட்ஸ் மாதிரி தான், பட் இது ரொம்ப பாப்புலர். அது யங்ஸ்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாடி கான்சியஸ் எல்லாம் இதை ரொம்ப எடுத்துக்கிறாங்க. பட் இது ப்ரொடக்ஷன் எல்லாம் 90% இந்தியாவோட ப்ரொடக்ஷன் அங்கதான் இருக்குது பீகார்ல. ஆனா இதுக்கு ப்ராப்பர் மார்க்கெட்டிங் கிடையாது, ப்ராப்பர் இது கிடையாது. வீட்டுல எல்லாரும் ஒரு கிலோ வாங்கி வச்சிருக்காங்க இப்ப எல்லாரும் யங்ஸ்டர்ஸ் எல்லாம். அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் மெட்டீரியல்ங்கிறாங்க. இந்த இட்லி தோசையெல்லாம் வேண்டாம், சாப்பிட்டா குண்டாயிடுறோம், எக்கச்சக்க கார்பு உள்ள போகுது, புரோட்டீன் அதிகமா சாப்பிடணும், சாலட் நிறைய சாப்பிடணும். இப்ப இதெல்லாம் புது இது வந்துட்டு இருக்கு. ஸோ அதுல இது பாத்தீங்கன்னா இதுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட் கொடுக்கறது பெரிய விஷயம். ஆமா தேர்தல் நவம்பர்ல வருது கட்டாயம், நவம்பர் மாசத்துல பீகார்ல தேர்தல். ஆனா இதெல்லாம் பீகாருக்கு தேவை.
இது தேர்தல் சொல்லி வருது சொல்றதை விட, ஏன்னா போன பட்ஜெட்ல நிறைய பீகாருக்கு கொடுத்தாங்க, ஆந்திர பிரதேஷ்க்கும் கொடுத்தாங்க. அவர் அமராவதிக்கெல்லாம் கேட்டார், இல்ல பீகார் விட்டு போச்சு, சாரி நீங்க ஆந்திரா விட்டுட்டீங்க, உங்களை சப்போர்ட் பண்ற கட்சியை விட்டுட்டீங்க, நாயுடு கோச்சுப்பார். போன தடவை கொடுத்தாச்சு, அது தொடர்றது. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பல திட்டங்கள்லாம் இது பண்ணும்போது என்ன தெரியுதுன்னா, பீகார் போல மாநிலங்களுக்கு ஏன் அதிகமா நிதி உதவி தேவைன்னா, ரொம்ப பின்தாங்கிய மாநிலம். அங்க இப்பதான் ஏர்போர்ட் கட்டுறாங்க. நமக்கு தெரிஞ்சவள் கயால ஒரு ஏர்போர்ட் இருக்கு, பட்னால ஒரு ஏர்போர்ட் இருக்கு, அவுரங்காபாத்ல ஏர்போர்ட் இருக்குது. ஆனா அதெல்லாம் சர்வீசபிளா இல்லை. அந்த ஏர்போர்ட்லாம் டெவலப் பண்ணணும். அதை தவிர்த்து நாட் ஓன்லி பீகார், எத்தனை பேக்வேர்டா இருக்கிற மாநிலங்கள் இருக்கு நம்ம நார்த் ஈஸ்ட்ல, இதுக்கெல்லாம் டெவலப் பண்றதுக்கு இதில் நிறைய அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா ஐஐடியை விரிவிக்கிறது, அப்புறம் இந்திய மொழியிலேயே புத்தகங்கள் தயாரிப்பு செய்வது, இது பெரிய விஷயம். பாரத் புஸ்தக், பாரதிய பாஷா புஸ்தக் ஸ்கீம் இருக்கு பாருங்க. அதாவது பொது கல்வி திட்டங்கள்ல நீங்க இன்ஜினியரிங்கா இருக்கட்டும், மெடிசனா இருக்கட்டும், எந்த இதுவும் உங்க சொந்த தாய்மொழியிலேயே படிக்கணுங்கிறது தான் அந்த ஸ்கீமோட பர்பஸ். ஆனா அதுக்கு புத்தகங்கள் கிடையாது. முக்காவாசி புக்கு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் இருக்குது. ஸோ அவங்களுக்கு புரியுற மாதிரி அந்த சப்ஜெக்டை தமிழ்லையோ தெலுங்குலையோ ஹிந்திலையோ மற்ற இந்தியன் லாங்குவேஜஸ்ல எழுதுறதுக்கு இது ஒரு ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ தட் நிறைய பேருக்கு என்ன, காலேஜில் போய் இங்கிலீஷ் லெக்சர் கேட்டாலோ இல்லை தமிழ் இங்கிலீஷ் கலந்து இது கேட்டால் கூட அவங்களுக்கு கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு தாய்மொழியிலே இருந்தால் நல்லா இருக்கும். இது ஒரு புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்கிறாங்க. இந்த கல்வி திட்டத்தோட சம்பந்தத்தை, அதாவது அதோட தொடர்புல இது நடக்குது. இந்த மாதிரி பல திட்டங்கள் இருக்குது. அதனால இந்த திட்டமே ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லுவது சரியில்லை. அண்ட் எதிர்கட்சிகளுக்கு முதல் முறையாக இதை எப்படி விமர்சிப்பது என்று புரியல. சார், இந்த விஷயம் சம்பந்தமா தமிழ்நாட்டு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா, வழக்கம் போல தமிழ்நாட்டிற்கு ஓரவஞ்சனை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு போட்டிருக்காரு. அவரோட அறிக்கையில குறிப்பிட்டிருக்காரு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? உண்மையிலேயே தமிழ்நாடு பாதிக்கப்பட்டிருக்கா? பொதுவா அனைத்து மாநிலங்களுக்கும் நன்மை தரக்கூடிய விஷயமா பார்த்து செஞ்சிருக்காங்களா? இல்ல கரெக்டுங்க. அவர் பாருங்க, அவர் என்ன பாக்குறாரு, அவர் இதை விட்டு விடுறாரு. இப்ப மத்திய வர்க்கம்ங்கிற அதிகமா தமிழ்நாட்டில் இருக்குது. அவங்களோட வளர்ச்சி, அவங்க நிறைய சம்பாதிச்சு செலவழிச்சாங்கன்னா தமிழ்நாடோட பொருளாதாரம் இம்ப்ரூவ் ஆக போகுது. ஆனா எல்லாமே டாஸ்மாக்கு போகக்கூடாது, இது மற்ற இதுல போனோம் அது. அதனால அவங்க கையில பணம் அதிகமா வந்துச்சுன்னா அது நல்லதுதான். அது ஒரு பக்கம். ரெண்டாவது, நீங்க நான் ரெண்டு விஷயம் சொல்றீங்க. லெதர் இண்டஸ்ட்ரிக்கு, தோல் இண்டஸ்ட்ரிக்கும் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரிக்கு அவங்களுக்கு வேணுங்கிற எக்யூப்மெண்ட் ப்ளூ லெதர் சொல்லுவாங்க, அதை அவங்க வரவழைக்கலாம், இறக்குமதி செய்யலாம் வித்தவுட் கஸ்டம் டியூட்டி. அதுல நீங்க பாத்தீங்கன்னா தமிழ்நாடு டெக்ஸ்டைல்ல முதல் இடம் பிடிச்சிருக்கு. நம்ம கோயம்புத்தூர், திருப்பூர் பெல்ட் எல்லாம் பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷம். அதே மாதிரி டேனரிஸ், இந்த லெதர் இது இருக்கு பாருங்க, தோல் மூலமாக செருப்பு தயாரிப்பு, சூட்கேஸ், அது அந்த இண்டஸ்ட்ரியை அவங்க இம்போர்ட் பண்ணலாம். அந்த ப்ளூ லெதர்ங்கிறது அதை லெதர் பண்ணி அவங்க இது பண்ணலாம். இதுல பாருங்க, டேனரி இண்டஸ்ட்ரியில நிறைய சிறுபான்மையவர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு பூஸ்ட் இது. ஏன்னா கஸ்டம் டியூட்டியில கம்ப்ளீட்டா பண்ணிட்டாங்க. ஸோ இது பெரிய விஷயம் இது. அதனால இது இதுல தமிழ்நாடுக்கு பல இந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அப்புறம் மேல்கொண்டு பாத்தீங்கன்னா ரயில்வே திட்டங்கள் மற்ற அதெல்லாம் கிடைக்கிறது, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. போன பட்ஜெட்ல ஜூலைலே நிறைய அனௌன்ஸ் பண்ணாங்களே, ஹைவே விரிவாக்கம் செய்வது, நிறைய விஷயம் இருந்தது போனது. அதாவது எல்லா மாநிலங்களும் இடப்படணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா இது ஓவரால் நேஷனுக்கு. அப்படி பார்க்க போனா ஓரொரு மாநிலம் சொல்லாம. அப்புறம் கேரளால எப்போதுமே அங்க அரசியல்வாதிகள் எங்க கேரளாக்கு ஒண்ணும் இல்லை, கேரளாக்கு ஒண்ணும் இல்லாமா எப்போதும் சொல்லுவாங்க. காங்கிரஸ் பட்ஜெட் இருக்கணும் காங்கிரஸ்காரன் சொல்லுவாங்க. ஆனா பட்ஜெட்டுங்கிறது என்னன்னா என்டையர் நாட்டுக்கு செய்யப்படுறது. ஸோ பொதுவாக செய்யற கொள்கைகளை பார்த்தீங்கன்னா கட்டாயமாக தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள், தமிழ்நாட்டில் வசிப்பவர்கள், தமிழ்நாட்டில் வேலை செய்பவர்கள், தமிழ்நாட்டில் பல தொழில் செய்பவர்கள் எல்லாருக்கும் இதுல லாபம் இருக்கிறது. யாருக்கும் பெரிய நஷ்டம் இல்லாத ஒரு பட்ஜெட். சார், அடுத்த விஷயம் இந்த காங்கிரஸ் கட்சி தலைவர் திருமதி சோனியா காந்தி ஜனாதிபதி திருமதி திரௌபதி முர்முவை பத்தி தவறான வார்த்தையை பிரயோகிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தகவல் வருது. எந்த சூழ்நிலையில அவர் இந்த மாதிரி பேசினாரு, என்ன நடந்தது?
அதாவது நேற்று முன்தினம் என்னைக்கு பார்லிமெண்ட் திறந்துச்சோ அன்னைக்கு என்ன ஆச்சு, 2 அவைக்கும், அதாவது மக்களவைக்கும் இந்த இந்த அவைக்கும் பார்த்தீங்கன்னா மாநில அவைக்கும் 2த்துக்கும் சேர்ந்து ஒன்று நடந்தது. ஒரு ஜாயிண்ட் சிட்டிங் சொல்லுவாங்க. வருடத்தில் தொடக்கிற செஷன் இருக்கு பாருங்க, ஃபர்ஸ்ட் செஷன், அது ஜாயிண்ட் சிட்டிங் ஆஃப் லோக்சபா ராஜ்யசபா நடக்குங்க. அதை வந்து ராஷ்டிரபதி ஜனாதிபதி தான் அதை துவக்கி வைப்பாங்க. அவரோட உரை இருக்கும். அந்த உரை என்ன, பிரசிடென்ட்ஸ் அட்ரஸ்ங்கிறது, அது ஜனாதிபதியோட உரை இல்லை. அது வந்து நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட், மோடி கவர்மெண்ட்டோட ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரி, என்னெல்லாம் நம்ம பண்ணியிருக்கோம், என்னெல்லாம் இதுவரை செய்யறோம், நம்ம நாட்டோட நிலைமை என்ன முன்னோக்கி எதெல்லாம் போயிட்டு இருக்கு, எதெல்லாம் நமக்கு சேலஞ்சா இருக்குது, இது ஒரு ரிப்போர்ட் கார்டு மாதிரிங்க. இந்த எப்படி ஆளுநர் உரை வந்து நம்ம அரசு, மாநில அரசு தயார் செய்யுது, அதே மாதிரி ஜனாதிபதியோட உரை வந்து நமக்கு மத்திய கேபினெட் தான் அப்ரூவ் பண்ணி கொடுக்குறாங்க. அதை வந்து ஹவுஸ்ல வந்து அந்த ராஷ்டிரபதி பவன்லேருந்து பார்லிமெண்ட் ஹவுஸ்க்கு வந்து இந்த வண்டியில வந்தாங்க, குதிரை வண்டியில வந்தாங்க, அந்த ஹார்ஸ் கேரேஜ். அதுல வந்துட்டு அது ஒரு செர்மோனியல் ஃபங்க்ஷனுங்க அப்போலேருந்து நடந்துட்டு இருக்கு. அதுல உரை நிகழ்த்தினார் நம்ம திரௌபதி முர்மு. அது முடிந்த பிறகு வெளியில வர்றாங்க யாரு, சோனியா காந்தி. இப்போ ஒரே குடும்பமே உள்ள இருக்குது ஹவுஸ்க்குள்ள. சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் மக்களவை, சோனியா காந்தி, ராகுல் காந்தியும் பிரியங்கா காந்தியும் மக்களவை, சோனியா காந்தி மாநிலவை ராஜ்யசபா. இவங்க எல்லாரும் ஒன்னா வெளில வர்றாங்க. ஏதோ ரெஸ்டாரண்ட்ல டிஃபின் சாப்பிட்டு வெளில வர மாதிரி ஒன்னா வெளில வந்தாங்க. வெளில வந்த போது பத்திரிகையாளர்கள்லாம் கேட்டாங்க சோனியாவை, எப்படி இருந்தது ஸ்பீச், எப்படி பாக்குறீங்க. அவர் ராகுல் காந்தி உடனே போரிங்கா இருக்கு அப்படின்ட்டார். அம்மா கொஞ்சம் அதிகமா சொல்லிட்டாங்க, அதிகமா பேச மாட்டாங்க சோனியா காந்தி. அதுல உள்ள இருந்த என்ன அழுத்தமோ வருத்தமோ என்னன்னு தெரியல, அது என்ன, அவங்க பேசவே முடியல, டயர்ட் ஆயிட்டாங்க, புவர் லேடி, அவங்கள வச்சு இதை படிக்க வச்சிருக்காங்க அப்படி இப்படின்னு ஒரு விதமா விமர்சிச்சிட்டாங்க. சோனியா காந்தி உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், குஜராத் தேர்தல் போது ஒரு தடவை மோடி ஏதோ சொல்லிட்டாங்க. அது சொன்ன பிறகு அது ரொம்ப நெகட்டிவா போச்சு. அதாவது அவரை மோத்கோ சாதா கருட்டான், அதாவது சாவுல வியாபாரம் செய்யறவர், மர்ச்சன்ட் ஆஃப் டெத், மரண வியாபாரி மாதிரி ஒரு ஒரு இதை கட்டி விட்டாங்க. அது நெகட்டிவா போச்சு. குஜராத் மக்கள் இடையில ரொம்ப கோபம் வந்துச்சு, எதுக்கு மோடி இந்த மாதிரி திட்டுறாங்க. மோடி எப்பெல்லாம் திட்டினாலும் அதுக்கு அவர் லாபமா இருந்தது, எப்போதுமே இருக்கும். இதுல இந்த மாதிரி சோனியா காந்தி பேச மாட்டாங்க. சோனியா காந்தி தன் இமேஜ் எப்படி வச்சிருக்காங்கன்னா, ஏதாவது எழுதி கொடுத்து படிப்பாங்க, தாரே ஏதாவது பேசினா தப்பு ஆயிடுமோன்னு. ஆனா அன்னைக்கு நடந்தது பாத்தீங்கன்னா வேற விஷயம். உள்ள மனசுல என்ன முதல்ல தோணித்த பேசிட்டாங்க. அப்பதான் எல்லாருக்கும் புரிஞ்சது, இதுதான் சோனியா காந்தி யாரு, ராகுல் காந்தியோட அம்மா. ராகுல் காந்தி இந்த மாதிரி பேசும்போது நம்ம எல்லாரும் என்ன ராகுல் காந்தி இப்படி பேசுறோம். ஸோ அவர் அம்மா இதுவரையில் அந்த மாதிரி காமிக்காம இருந்தாங்க. ஆனா அன்னைக்கு காமிச்சிட்டாங்க. என்ன சொரூபமா, அது உள் சொரூபம் வெளில வந்துருச்சு. அது வந்து பாத்தீங்கன்னா பொலிட்டிக்கலி இன்கரெக்ட். ஒண்ணு, அது நீங்க ஜனாதிபதியை இதுல இழுக்க வேண்டாம். நீங்க அரச விமர்சனம் பண்ணிருக்கலாம், திட்டம் இல்ல, ஒரு ஐடியா இல்ல, ஒண்ணு இல்லைன்னு சொல்லலாம். அதை விட்டுட்டு அவங்களால பேசவே முடியல சொன்னது நெகட்டிவ் ஆயிடுச்சு. அதை பிஜேபி சும்மா விடுவாங்களா, அதை பெருசு பண்ணிட்டாங்க. நீங்க அவங்கள முதல்ல ஏத்துக்கவே இல்லை. நீங்க சொல்லிட்டே போனால் நாங்க ஏதோ பழங்குடியினருக்கும் தலித்துக்கும் அகேன்ஸ்டா இருக்கோம் கேம்பெயினை நடத்துறீங்க. 2024 தேர்தல் நீங்க என்னைக்காவது திரௌபதி முர்முவை அந்த ஜனாதிபதியை ஒத்துட்டு இருக்கீங்களா? அந்த ஜனாதிபதி தேர்தலை இவளுக்கு எதிர்த்து ஒரு கேண்டிடேட்டை நிப்பாட்டி போட்டி, அது யாரு? யஷ்வந்த் சின்ஹா. முதல் முறையாக ஒரு பழங்குடியினர், அதாவது ஷெட்யூல்டு ட்ரைப்ல இருந்து ஒருத்தர் பிரசிடென்ட் ஆகும்போது அதை நீங்க விட்டு கொடுத்தீங்களா? கேட்டா நாங்க தான் முதல் தலித் ஜனாதிபதி கொடுத்தோம், கேஆர் நாராயணன் நாங்க தான் கொண்டு வந்தோம் அப்படி பெருமைப்படும் பொழுது இவங்களை ஏன் நீங்க ஏத்துக்கல? இவங்களை எதிர்த்தீங்க. அதனால மமதா பானர்ஜி யஷ்வந்த் சின்ஹாவை நிப்பாட்டி போது அவங்களுக்கு சப்போர்ட் கொடுத்தீங்க. இது 2024 தேர்தலில் இந்த பேச்சு வந்தது. இதுல இந்த மாதிரி சொன்ன உடனே இது ரொம்ப நெகட்டிவா போயிடுச்சு, பேக்ஃபயர் ஆயிடுச்சு. அதுக்கு பிறகு பிரியங்கா சொல்ல வந்தாங்க, இல்ல இல்ல எங்க அம்மாக்கு மரியாதை உண்டு, எங்க அம்மாக்கு வயசு 78 ஆயிடுச்சு,
ஏதோ சொல்லிடுறாங்க, தப்பா எடுத்துக்கூடாது, அப்படி இப்படின்னு கொஞ்சம் பேக் ட்ராக் பண்ண முடியாச்சு. ஆனா ஒண்ணுங்க, இவங்க என்ன அதாவது தன்னை தானே ரொம்ப சாபிஸ்டிகேட்டடா காமிச்சுப்பாங்க. அதாவது மட்டமான அரசியல் பிஜேபி செய்யற மாதிரியும், காங்கிரஸ் கட்சியும் நாங்கள்லாம் ரொம்ப சாபிஸ்டிகேட்டட் அரசியல் செய்யற மாதிரி ஒரு டிராமா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா உள்ளுக்குள்ள இதுதான் யோசனை, உள்ள இப்படிதான் யோசிக்கிறாங்க. அந்த உள்ள என்ன நினைப்பதை சொல்லாம வாயில வச்சுன்றாங்க. அப்புறம் யாராவது அழகா ஆங்கிலத்தில் எழுதி கொடுத்தா அதை படிக்கிறாங்க. ஸோ அதை அவங்க மற்றவங்க கொடுத்த படிச்சு படிச்சு இமேஜ் பில்டப் பண்ணாங்க சோனியா காந்தி. ஒரிஜினலா பேசும்போது தப்பா போயிடுது. அதாவது ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் பங்கள ஒரிஜினல் சவுண்ட் ட்ராக் ஆச்சுன்னா ஒரிஜினல் தாட்ஸ் வெளில வருது. அது வந்ததுன்னா நெகட்டிவா இருக்கு. அதாவது சோனியா காந்தி மாதிரி ஒரு தலைவர், இவ்வளவு அரசியல் அனுபவம் பெற்றவங்க, 10 ஆண்டு காலம் அவங்க தான் ராணி, மகாராணி ஆஃப் இந்தியா, மாடர்ன் மகாராணி. அதாவது ரொம்ப கண்டுக்காத சின்ன, அதாவது கீழ்த்தன பாலிடிக்ஸ் பண்ண மாட்டாங்க, காங்கிரஸ் தலைவர்கள் பண்ணுவாங்க, தான் பண்ண மாட்டாங்க. அப்படி இருந்து அது எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. ஏன்னா உள்ள என்ன இருக்கோ அதுதான் வெளியில வருங்க. உங்க கான்சியஸ் சப்கான்சியஸ்ல என்ன இருக்கோ அதுதான் வருது. அது வெளில வந்துருச்சு. அதுல என்ன தெரிஞ்சது? திரௌபதி முர்மு மேல அவனுக்கு மரியாதை கிடையாது. டுடே ஷீ இஸ் நாட் திரௌபதி முர்மு, ஷீ இஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஃபர்ஸ்ட் rather second woman president and first women ST president. ஸோ அந்த மனசுல அந்த கன்செஷன் இருக்கணும். அவங்க பேசுற விதம் உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், உங்களை மாதிரி ஆங்கிலம் ஸ்டைலிஷா பேசாம இருக்கலாம். தட் இஸ் நாட் த பாயிண்ட். இது பார்த்தீங்கன்னா அரசியல ஒரு பொலிட்டிக்கல் இன்கரெக்ட். அதுல இவன் மன்னிப்பு கேட்கணும். நாங்க இப்போ கேஸ் வேற போட்டிருக்காங்க, எப்படி அவனை அவமரியாதை செய்யலாம். சார், அடுத்த விஷயம் நம்ம பலமுறை விவாதிச்ச விஷயம், டெல்லி தேர்தல். இப்போ கெஜ்ரிவாலோட நிலவரம் எப்படி இருக்கு? பாஜக முன்னிலைப்படுகிறதா, இல்ல கெஜ்ரிவால் எப்படி இருந்தாலும் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன? இன்னைக்கு டெல்லியில, புது தில்லியில் பார்த்தீங்கன்னா பிரதமர் பெரிய மீட்டிங் போட்டார், ஆர்கே புரம் என்ற ஏரியாவில். அது இந்த புது தில்லி கான்ஸ்டிடுவன்சி கீழே வருது. நம்ம இவர் தான் கேஜ்ரிவால் கான்ஸ்டிடுவன்சி தான். பயங்கர கூட்டம். ஒன்று நிச்சயமாயிட்டு வருது சேத்துராமன், கேஜ்ரிவால் மீண்டும் டெல்லி முதல்வர் ஆவாங்கிறது பெரிய சந்தேகம் ஆயிடுச்சு. போ பார்த்தீங்கன்னா அவரால் முடியல. மக்கள் அவர் மேல ஒரு அதிருப்தி இருக்குது. 2015 பெரிய ஃபிகர் கொடுத்தாங்க, 67 இடங்கள் கொடுத்தாங்க அவுட் ஆஃப் 70. 2020 அது 62 ஆச்சு, அதுவும் பெரிய ஃபிகர் தான். இப்ப 2025 இப்ப பார்க்கும் பொழுது என்ன ஒரு ஆப்போசிஷன் பார்ட்டியா தான் வரும் போல இருக்கு, ரூலிங் பார்ட்டியா வருது. சந்தேகம், அந்த சந்தேகம் வர ஆரம்பிச்சிருச்சு. 2 காரணம். ஒன்று, பிஜேபி அக்ரெசிவா பண்றாங்க. 2வது, காங்கிரசும் களத்துல இறங்கி இருக்காங்க, தீவிரமா இறங்கி இருக்காங்க, நல்லா விமர்சிக்கிறாங்க. ராகுல் காந்தியை கட்சிக்காரங்க ஃபோர்ஸ் பண்ணி கேஜ்ரிவாலை எதிர்த்து பேச வைக்கிறாங்க. அதனால கேஜ்ரிவாலும் காங்கிரஸ் விமர்சனம் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டம் வந்துருச்சு. இதற்கிடையே பிஜேபி 2 பேரையும் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. கேம்பெயின் இதுவா நடக்கிறது. மக்கள் மத்தியில என்னன்னா ஒரு மாற்றம் தேவைதான். 10 வருஷம் பார்த்தாச்சு நம்ம. இந்த 10 வருஷத்துல இப்ப என்ன, இப்ப தமிழ்நாட்டிலே அதானே போறது. இப்ப தமிழ்நாட்டிலே அதானே யோசிப்பாங்க. 26 வரும்போது சரி 10 வருஷம் பார்த்துட்டோமே. 5 வருஷம் ஆயிருக்கு. கரெக்ட், தமிழ்நாட்டில் 5 வருஷம். ஆனா முன்ன ஆட்சியும் பார்த்திருக்காங்க, டிஎம்கே ஆட்சி முன்னையும் பார்த்திருக்காங்க. அப்ப இருந்த ஆட்சிக்கு இப்ப இருந்த ஆட்சிக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? எங்க பாருங்க, 5 ஆண்டு காலமே பெருசு. கேஜ்ரிவால் கேஸ்ல 13ல இருந்து இருக்காரு. 2013 வந்தாரு, காங்கிரஸ் சப்போர்ட்ல வந்தாரு, அது ஒத்து வரல, விட்டுட்டு போனாரு. 15 தேர்தல் அமோக வெற்றி, 20 நல்லா போச்சு. ஆனா முதல் 5 ஆண்டு காலம் அவர் செயல்பட்ட மாதிரி அப்புறம் செயல்படல. ஊழல்லாம் ஆரம்பிச்சிருச்சு, கட்சி வளர்க்கணும், கட்சி ஆல் இண்டியா போனாலும் ஆரம்பிச்சாரு, அதனால பணம் சேகரிச்சாரு. அதுல பல அமைச்சர்கள் இவர் கூட இருந்தவங்க எல்லாம் ஜெயில் போனாங்க. மணிஷ் சிசோடியா, சத்யேந்தர் ஜெயின், இவரே சிறைக்கு போயிட்டு வந்தாரு. இப்ப அவர் பெயில்ல இருக்காரு. கண்டிஷன், சிஎம் ஆபீஸ் போக முடியாது, சிஎம் ஃபைல்ஸ் பார்க்க முடியாது. இதுல இவர் ஜெயிச்சு வந்தா கூட ஓத்து எடுக்க முடியுமா? ஓத்து கொடுப்பாரா லெப்டினன்ட் கவர்னர்? இல்ல கோர்ட்ல போய் கிளாரிஃபை பண்ணணுமா?
அண்ட் ஆம் ஆத்மி கட்சிக்குள்ளே பாருங்க பல பேர் டிக்கெட் கிடைக்காதவங்க வெளில வர்றாங்க. ஸோ மொத்தத்தில் என்ன கேட்டீங்கன்னா கேஜ்ரிவாலுக்கு ஒரு பெரிய கண்டம் அது. இந்த கண்டத்திலேருந்து அவர் வெளியில வருவாராங்கிறது ரொம்ப சந்தேகமா இருக்கிறது. போக பார்க்கும் பொழுது மக்கள் மத்தியில ஒரு கருத்து மாறிட்டே இருக்கு. அது பல காரணங்கள். அதாவது டெல்லியில எந்த சிவிக் லைஃப் சொல்லுவாங்க பாத்தீங்களா? ஏன்னா இப்ப முனிசிபல் கார்பரேஷன் ஆஃப் டெல்லி இவங்க கீழே தான் இருக்கு. 2 வருஷம் ஆயிடுச்சு, ஒன்றும் பெரிய மாற்றமே இல்லையாங்க. பிஜேபி இருக்கிறதுனால எங்களால் செயல்பட முடியல. நாங்க பிஜேபி போய் 2 வருஷம் ஆச்சு. புதுசா ஒன்றும் நம்ம பெரிய ரொம்ப நல்ல வேலை நடக்குதுன்னு சொல்ல முடியல. இதெல்லாம் ஒட்டுமொத்தமா பார்க்கும் பொழுது கேஜ்ரிவால் மீண்டும் முதல்வர் ஆவது கஷ்டம். ஒரு பெரிய கேள்விக்குறி வந்துருச்சு. பொறுத்திருந்து பார்க்கலாம் சார், என்ன மாதிரியான முடிவுகள் வரப்போகுதுன்னு. இதுவரைக்கும் இந்த கேள்விகளுக்கெல்லாம் விளக்கமா பதில் சொன்னீங்க சார். ரொம்ப நன்றி. நேர்ல இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பி நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். வணக்கம்.